பிரித்தானியாவினுடைய புதிய ஏர்ன் செட்டில்மெண்ட் முறைமை பற்றிய அறிவித்தல்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட வண்ணம் இருந்துட்டு இருக்கு. வரும் ஆட்டம் காலத்தின் போது, குறிப்பாக செப்டம்பர் தொடக்கம் நவம்பர் மாதத்துக்குள்ள இந்த சட்டங்கள் அமுலாக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அனைவரும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூகேனுடைய பாராளுமன்றத்தின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிற ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி ஒரு தகவலை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. நீண்ட அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிற நீண்ட பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையில இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் முறையில என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டது. அதிலேயும் குறிப்பாக குறிப்பிட்ட 8 விடயங்கள் இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பிழையாக இருக்கிறது. இது சம்பந்தமான தெளிவுபடுத்தப்பட வேண்டும். டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமா அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த அறிக்கையில உள்ளடக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில உள்ளடக்கப்பட்டிருந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூகேல கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாம ஏற்கனவே யூகேல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க, அவங்களுடைய டிபெண்டன்ஸா இருக்கிறவங்க, கேரர்ஸா இருக்கிறவங்க, இல்ல இப்போ யூகேயை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பலரும் பலத்த குழப்பத்துல இருக்காங்க. இங்க இருக்கிற பல சமூக வலைத்தளங்கள்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா, இதனால ஏற்பட்டிருக்கிற ஆங்ஸைட்டி, இதனால ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. செட்டில்மெண்ட் பாத்ல நீங்க இருக்கீங்க, உங்களுடைய ஸ்பவுஸ் சம்பந்தமான, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தமான விடயங்கள்ல நீங்க ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகிறது. இந்த செட்டில்மெண்ட் பற்றிய பயம் இல்ல, இது ஏற்கனவே தெரிந்த செய்திகள் அப்படின்னு சொல்லி நீங்க கருதுகிறீர்களாக இருந்தா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. யூகேனுடைய பாராளுமன்றத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய ஒரு தனிப்பட்ட குழுதான் இந்த ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படின்ற குழு. இந்த குழு எம்பிக்களால ஆன ஒரு குழுவாக இருக்கிறது. யூகேல பெரிய அளவிலான மாற்றங்கள் கொண்டு வரப்படும் போது, குறிப்பாக இமிகிரேஷன்ல புதிய சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்படும் போது அவர்களுடைய ஆய்வறிக்கை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டங்களை மாற்றலாமா, இல்ல இந்த சட்டங்களை யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில எப்படி மாற்றலாம் அப்படின்ற தன்னுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக கொண்டு வரப்படக்கூடிய ப்ரொபோசல்களை முன்வைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பினுடைய பிரதானமான ஒரு அறிக்கை நேற்றைய நாள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போகிறோம். ஏர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்றது மூலமாக ஒருவருக்கு தலா இவ்வளவு வருமானம் இருக்க வேண்டும், அப்படி இருந்தா மட்டும் அவங்களுக்கான காலப்பகுதியை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் இதுல முன்வைக்கப்படுகிறது. இதுல சில விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்றத ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. டிசேபிள்டாக இருப்பவர்கள் அல்லது முழு நேரமாக வீட்டுல குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், டிபெண்டன்ஸ், இவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், முழு நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறவங்க, இப்படியானவங்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது இதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ப்ரொபோசல் வந்த போது அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிபெண்டன்ஸா இருக்கிறவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களால வேலை செய்ய முடியாது. இப்படியான கட்டத்துல இவர்களுக்கான ஒரு பேசிக் சேலரி த்ரெஷோல்ட கொண்டு வருவாங்களா இருந்தா அது ஒரு விதத்துல அநீதமாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக கலந்தாலோசிக்கப்பட்டது. இதுல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் ப்ரொபோசலை பொறுத்தவரையில இவங்க டார்கெட் பண்ற ஒரு குரூப் என்ன அப்படின்னா, கேப் ஒர்க்கர்ஸான குரூப். 40,000 வேகன்சிகளுக்கு 6,16,000 பேர் 2022 இருந்து 2025 ஆண்டுக்குள்ள கேப் ஒர்க்கர்ஸாக வந்திருக்காங்க, இவங்களுடைய டிபெண்டன்ஸும் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விடயம் பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்தால சொல்லப்படுகிறது. இதுல இவங்க டார்கெட் பண்ணப்படுறதுக்கான இன்னும் ஒரு மறைமுகமான காரணம் என்ன அப்படின்னா, 2029 ஆண்டு அளவுல இவங்க எல்லாருக்குமே ILR கொடுக்கப்பட்டா அதற்கு பிறகு கேப் ஒர்க் ஜாப் எடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே வெளிநாடுகள்ல இருந்து கேப் ஒர்க்கர்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில அறிமுகப்படுத்தி இருக்கிறது. சோ கேப் ஒர்க்கர்ஸ் தொடர்ச்சியாக கேப் ஒர்க்கே செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கான விசா காலத்தை அதிகரிக்கணும். இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது இவ்வளவு பெரிய பிரளயமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு மாடர்ன் ஸ்லேவரியாக பார்க்கப்படுகிறது. NHS இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுமாக இருந்தால் கேப் ஒர்க்கர்ஸும் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டினால விடுக்கப்பட்டிருக்கிறது. விசாக்கள்ல யூகேல இருக்கிறவங்களால பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியாது. இவங்க எல்லாருமே NRPF அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்க. இந்த கேட்டகரிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும்
சைல்ட் பவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பெற்றோர்களுடைய பொருளாதார நிலைமை குழந்தைகளை பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் இந்த அமைப்பினால விடுக்கப்பட்டிருக்கிறது. சைல்ட் பவர்ட்டி பற்றிய எந்தவித கருத்துக்களோ எந்தவித கணிப்புகளோ இல்லாமல் இவங்க பெனிஃபிட் எடுத்தாங்க அப்படின்றது காரணமாக இவங்களை தண்டிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்கிறதையும் ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி சொல்லி இருக்கிறது. இதே நேரம் இந்த ப்ரொபோசல்ல அறிவிக்கப்பட்டிருந்த பெனிஃபிட் எடுத்திருந்தா குறிப்பிட்ட அளவான காலம் இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்றது புதிதாக வருபவர்களுக்கு தான் அப்ளை ஆக வேண்டும். ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு இது சம்பந்தமான அறிவுகள் இருந்திருக்காது. ஒருத்தங்க பெனிஃபிட் அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது தேவையான கட்டத்துல தான் அக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வறுமை அல்லது அவங்களுடைய பிள்ளைகளுடைய வறுமை அப்படின்றதுக்காக இவங்க தண்டிக்கப்படக்கூடாது. இது பிரிட்டிஷ் வேல்யூவுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த அமைப்பினால முன்வைக்கப்படுகிறது. 2021 ஆண்டுக்கு முதல்ல பிரித்தானியாவுக்கு வந்திருப்பவர்கள் இப்போ 10 இயருக்கான செட்டில்மெண்ட்ல இருப்பாங்க. இந்த 10 இயர் ரூட் செட்டில்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய ஏற்கனவே வந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் மிகவும் ஹைலைட்டாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டுல இருந்து 2025 ஆண்டுக்குள்ள வந்தவர்களுடைய எண்ணிக்கையை காரணம் காட்டி இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 10 வருஷ ரூட்ல இருக்கிறவங்க கோவிட் காலத்திலேயே அல்லது கோவிட்டுக்கு முன்னாலேயே வந்திருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தெளிவுபடுத்தல் இதுவரையில தெளிவுபடுத்தப்படவில்லை. இது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த கோஹோர்ட்ஸ் அதாவது இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய இளமை காலத்தை பிரித்தானியாவில் கழித்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் 18 வயதாகும் போது செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயமும் இதுல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற ரூல்ஸின் படி பேரண்ட்ஸ் ஏர்ன் செட்டில்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னா இந்த சிறுவர்கள் குழந்தைகளாலையும் செட்டில்மெண்ட்டுக்கு போக முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 18 வயதை தாண்டும் போது இவர்கள் நீண்ட காலமாக யூகேல இருந்திருப்பாங்க அப்படின்னா அவர்களுக்கு செட்டில்மெண்ட்டும் அவர்களுடைய பெற்றோருக்கு செட்டில்மெண்ட்டும் வழங்கப்பட வேண்டும். இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்ற கிரைட்டீரியா ரிக்வயர்மெண்ட் எதுவுமே இதுல பார்க்கப்படக்கூடாது என்கிற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களும் இந்த செட்டில்மெண்ட் பிளானை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்கப்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்காக பிரத்யேகமாக தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும், உள்ளே இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இதற்கான சரியான ஒரு பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு இது ஏற்படுமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு இம்பாக்டை இது ஏற்படுத்தும். இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றத ஹோம் ஆஃபீஸ் செய்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே யூகேனுடைய அரசாங்கத்திற்கும் சரி ஹோம் ஆஃபீஸுக்கும் சரி இது தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுற ஒரு அழுத்தமா இருக்கு. இதற்கான இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மேக் அட்வைசரி கமிட்டியை தாண்டி எந்த விதத்துல செய்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. தனியே வெறுமனே கன்சல்டேஷனை மட்டும் வச்சு இந்த தீர்மானத்தை எடுக்க முடியாது. 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கன்சல்டேஷன்ல சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது செய்யப்பட்டதா, பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்துக்கு இது எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும், இதே நேரம் இனிமேல் வரப்போகின்றவர்கள் பிரித்தானியாவினுடைய சட்டத்தை நம்புவார்களா, செட்டில்மெண்ட் இஸ் நாட் அ ரைட் இட்ஸ் அ பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒரு வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை எடுக்கிறவங்க இனிமேல் பிரித்தானியாவையும் இந்த நாட்டு மக்களையும் நம்புவார்களா அப்படின்ற பெருமளவிலான கேள்விகள் இப்போது முன்வைக்கப்படுகிறது. இதே நேரம் மிக விரைவாக தீர்மானங்களை எடுக்காமல் இதனை ஆறப்போட்டு நீண்ட காலம் எடுத்து இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்துமாறும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவசரமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுல நிறைய இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். இதுல பாதிக்கப்பட போகிறவர்களை பற்றி அணுக வேண்டும். இது யூகேனுடைய பொருளாதாரத்திற்கும் எதிர்கால மைக்ரேஷனுக்கும் எப்படியான தாக்கங்களை கொண்டு வரும் அப்படின்றத பற்றி அதிகமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்ற காரணங்களினால இது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடாது. இது நீண்ட காலம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விடயம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி. இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்றது எல்லோரையும் பாதிக்க வைக்கிறது. ஒரு ரேடிக்கலான சிஸ்டமா இருக்கிறது. இது யூகேனுடைய பொருளாதாரத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனுக்கும் விரோதமானது அப்படின்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது. ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டியினுடைய இந்த ப்ரப்போசல்கள் அல்லது அவர்களுடைய இந்த கணிப்புகள் கட்டாயமாக ஹோம் ஆஃபீஸ்னால எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவங்க கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணியே ஆகணும். இதற்கான பதிலையும் அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது இப்படி இருக்கும்போது உங்களுடைய கணிப்பின்படி ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி இந்த தகவல்களை வழங்கி இருக்கிறது சரியானதா, இதுல என்னென்ன விடயங்கள் உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.